கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக ஊக்க மருந்துகளை விற்க முயன்ற இருவரை கைது செய்த போலீசார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஊக்க மருந்துகளை கைப்பற்றியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 2 உடற்பயிற்சி நிலையத்தைச் சேர்ந்த ஜிம் மாஸ்டர்கள் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக மேட்டுப்பாளையம், அவினாசி, அன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜிம் மற்றும் உடற்பயிற்சி கூடங்களுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் உடல்களை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கான இந்த சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட மருந்துகளை விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்களிடம் 10 லட்சம் மதிப்பிலான அந்த ஊக்க மருந்துகளும் மற்றும் 28,000 ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மருந்துகள் எப்படி விற்கப்படுகிறது, இளைஞர்கள் இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தி வருகிறார்கள், வேறு ஏதாவது இந்த மொத்தமாக இந்த மருந்துகள் எங்கிருந்து வாங்கப்படுகிறது என்ற கோணத்துல போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. முதற்கட்டமாக இந்த வழக்குல செந்தில்குமார் மற்றும் சங்கர் என்ற 2 பயிற்சியாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.